வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் வெள்ளைக்கடலையில் மசாலா ஃப்ரை செய்யலாம். நான் 8 மணி நேரம் ஊற வச்சுருந்த வெள்ளைக்கடலையை குக்கரில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து எப்பவும் போல் குக்கரை மூடி 5 விசில் வச்சுக்கிறேன். அது வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், 7-8 பல் பூண்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி 7-8 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் தூள் கொஞ்சம், சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ கடலை வெந்துடுச்சு. ப்ரெஷர் அடங்கினதும் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். கடலை இப்போது நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்த பிறகு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். இப்போ இதெல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் போட்டிருக்க இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள் இது எல்லாத்தோடைய பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 4-5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு வேக வச்சுருந்த வெள்ளைக்கடலையை அதில் சேர்த்துக்கலாம். கடலையை சேர்த்துட்டு இந்த நம்ம மசாலா எல்லாம் கடலையில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதெல்லாம் செஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். 2-3 வாட்டி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு இது நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது இன்னும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி சுக்கா மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். நமக்கு செமி கிரேவியே போதுமானதாக இருந்தால் அதோடய ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி செமி கிரேவியாக செஞ்சு இதை சப்பாத்தி, பூரி இல்லை சாதத்துக்கெலாம் கூட போட்டு சாப்பிடலாம். தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். இன்னும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஈவினிங் டைமில் டீ டைம் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.